வணக்கம் அண்ட் வெல்கம் டு அருண் தோட்டத்தலைமை சேனல். போன பதிவுகளில் புதுசாக ரோஸ் பிளான்ட் வாங்குறதா இருந்தால் என்ன மாதிரியான டிப்ஸை ஃபாலோ பண்ணிவிட்டு வாங்கணும், அதுக்கப்புறம் அந்த பிளான்ட்டை எப்போ ரீபார்ட் பண்ணணும், அதற்கான சிறப்பானது ஒரு மண்கலவை எப்படி தயார் செய்யணும் அப்படிங்கிற பதிவுகள்லாம் கொடுத்துருந்தாங்க. அந்த பதிவுகளை நீங்கள் பார்க்கல அப்படின்னா வீடியோஸுடைய லிங்க்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேங்க, பாருங்கள். அந்த பதிவுகளை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சக்ஸஸ்ஃபுல்லான ரோஸ் பிளான்ட்டை ரீபார்ட் பண்ணுறதுக்கான ஐடியா கண்டிப்பாக கிடைக்குங்க. இன்றைய பதிவு என்னென்னா, இந்த மாதிரி ரீபார்ட் பண்ணிட்ட பிறகு அந்த பிளான்ட்டுக்கு எப்போ நம்ம ஃபீட் பண்ணணும், அதாவது ஆர்கானிக்காக உரங்களை எப்போ கொடுக்கணும் அப்படிங்கிற பதிவு தாங்க. ஏற்கனவே அந்த பிளான்ஸுக்கெல்லாம் நர்சரியிலையோ இல்லை வேறு எங்கே நம்ம வாங்கியிருந்தாலுமே நிறைய கெமிக்கல் ஃபெர்டிலைசர்ஸை கொடுத்துருப்பாங்க. அதில் நிறைய பூக்கள் பூக்க வச்சு நம்ம தலையில் கட்டணும் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய மோட்டிவ்ங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு பிளான்ட்டுக்கு எடுத்தோடனே நம்ம ஆர்கானிக்காக ஃபெர்டிலைசர்ஸை கொடுத்துடலாம் அப்படின்ட்டு கொடுத்தோம்னா இந்த மாதிரி தாங்க ஆகும். நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டணும் அப்படிங்கிறதுக்காக கொடுக்கப்பட்ட ஒரு ஃபெர்டிலைசரை யூஸ் பண்ணதுனால பாருங்கள் எப்படி மொட்டு தொங்கிருச்சு. நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருந்த மொட்டு தான் வீடியோக்காக இந்த வேலையை நான் பண்ணினேன். ஸோ நீங்கள் பிளான்ட் ரொம்ப ஹெல்த்தியாக இருந்தால் ஒன்றும் ஆகாதுங்க. ஆனால் நமக்கு தெரியாது இல்லைங்களா பிளான்ட்டோட ஹெல்த் எப்படி இருக்குன்னுட்டு. ஸோ எடுத்த உடனே அந்த மாதிரி கொடுக்க வேணாம். ஆனாலும் இதை நான் சரி பண்ணிட்டேங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அந்த பூக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அதனால ஃபஸ்ட்டு ஒரு 10 டேஸ்க்கு டிரான்ஸ்பிளான்ட் பண்ண உடனே அது ஒரு பெரிய ஷாக்கில் இருக்குங்க பிளான்ட்டு. அதனால 10 டேஸ்க்கு எந்த ஒரு ஃபெர்டிலைசரையுமே நம்ம கொடுக்க வேணாம். ஆர்கானிக்காக இருந்தாலும் வெறும் தண்ணி மட்டும் தினமும் கொடுத்துட்டு வாங்க. அதுவும் ப்ராப்பராக கொடுக்கணும். அதிகமாகவும் கொடுக்கக்கூடாது, குறைவாகவும் கொடுக்கக்கூடாது. 10 டேஸ் கழித்து இந்த ஃபெர்டிலைசரை நீங்கள் கொடுத்து பாருங்கள். அதாவது மீல் மேக்கரும் வெந்தயமும் ஒரு 8 மணி நேரம் ஊற வச்சுக்கோங்க. இதில் நைட்ரஜன் சத்து அதிக அளவில் இருக்குங்க. பாஸ்பரஸ் பொட்டாசியம் இருக்குது, இருந்தாலும் நைட்ரஜன் அதிக அளவில் இருக்குது. அதோட பப்பாளி இலைகள் சின்ன லீவ்ஸ் தான் 2 எடுத்திருக்கேன். பெரிய லீஃபாக இருந்ததுனாக்கா 1 போதும். ஸோ அதையும் கட் பண்ணிக்கலாம். இது நான் ஒரு 10 ரோஸ் பிளான்ட்டுக்கு கொடுக்க போகிறேங்க. அதனால இந்த அளவுக்கு எடுத்திருக்கிறேன். அதுவும் இல்லாமல் நல்லா டைல்யூட் பண்ணி தான் கொடுக்கணுங்க. ஸோ இது எல்லாத்தையும் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா அரைச்சிக்கலாம். இந்த ஊற வச்ச மீல் மேக்கர் மற்றும் வெந்தயம், அதோட இந்த பப்பாளி இலை துண்டுகள், ஸோ இது எல்லாத்தையுமே நல்லா ஊறிடுச்சு பாருங்கள். ஒரு 8 hours ஊற வச்சிங்கன்னா போதும். இதெல்லாம் சேர்த்து ஒன்றா மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். தண்ணி பத்தலைன்னா சேர்த்து அரைச்சிக்கோங்க. இந்த மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்த பின்னாடி அதோட ஒரு 10லேருந்து 20 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்து நல்லா டைல்யூட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சின்ன பிளான்ட்டுன்னா நீங்கள் 20 மடங்கு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் நல்லா வளர்த்தியாக இருக்கிற பிளான்ட் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு 10 மடங்கு தண்ணி சேர்த்துக்கிட்டிங்கன்னா போதும். ஸோ இந்த மாதிரி நல்லா டைல்யூட் பண்ணிவிட்டு அந்த ஃபெர்டிலைசரை முதல்ல நம்ம இதுக்கு ஒரு ஃபீடாக கொடுக்கலாங்க. இந்த ஃபீடை நம்ம வேருக்கு பக்கத்தில் இந்த மாதிரி பள்ளம் பறிச்சுட்டு மண் கொஞ்சம் நல்லா கிளறி விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊற்றி விடணுங்க. ஒரு 250 ml அளவுக்கு ஊற்றி விடுங்க ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும். ஸோ இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஃபீடாக கொடுத்துட்டு உடனடியாக திரும்பவும் நம்ம அடுத்த ஃபீடை கொடுக்கக்கூடாதுங்க. புதிய தளிர்கள் வர வைக்கணும். ஒரு டிரான்ஸ்பிளான்ட் பண்ணிட்டோம் ரோஸ் பிளான்ட் அப்படின்னா அதில் அந்த ப்ரௌன் கலரில் இல்லை க்ரீன் கலரில் புதுசாக தளிர்கள் வரணும். அதை வர வைக்கிறது தான் நம்முடைய ஃபஸ்ட்டு நோக்கமாக இருக்கணும். ஏன்னா நம்ம டிரான்ஸ்பிளான்ட் பண்ணோடனே வேர் வளரும். அது வரைக்கும் ஒரு 10 டேஸ்க்கு தண்ணி மட்டும் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் புதிய தளிர்களை வர வைக்கணுங்க. அதுக்காக இந்த ஃபீடை நம்ம கொடுக்கணுங்க. அதுக்கு அப்புறமா தளிர்கள் வந்த பின்னாடி நம்ம கொடுக்க வேண்டிய உரங்களை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுக்க ஆரம்பிக்கலாங்க. ஸோ எடுத்த உடனே கெமிக்கல் ஃபெர்டிலைசர்லேருந்து நம்ம ஆர்கானிக்னு கொண்டு போகும்போது இந்த மாதிரி லைட்டாக கொடுத்துட்டு கொஞ்சம் பொறுமையாக அதுக்கு ஃபீட் பண்ண ஆரம்பிக்கணுங்க. மற்ற ஃபெர்டிலைசர்ஸ் எல்லாம் கொடுக்கலாங்க. ஸோ இந்த மாதிரி இது ஒரு பழைய பிளான்ட்டு, அதனால வேருக்கு பக்கத்தில் கொஞ்சம் நல்லா கீறி விட்டுட்டு, கொஞ்சம் ஹார்டாக இருக்குது இல்லைங்களா மண், அதனால இந்த மாதிரி கீறிட்டு அதுக்கப்புறமா இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்குறேன். புதுசாக வச்ச பிளான்ட்டுக்கு மட்டும் கிடையாதுங்க, பழைய பிளான்ட்ஸுக்குமே இந்த ஃபெர்டிலைசரை கொடுக்கலாம். ஏன்னா நம்ம ப்ரூன் பண்ணி விடுவோம் இல்லைங்களா, சில நேரம் பூக்கள்லாம் பூத்த பின்னாடி அந்த பூவை கட் பண்ணிவிட்டு கொஞ்சம்
ஒரு 2 இன்ச் அளவுக்கு நம்ம வந்து அந்த ஸ்டெம்மை கட் பண்ணி விடுவோம். ஸோ அந்த இடத்துல புதிய தளிர்கள் வரணும் அப்படின்ற டைம்லேயும் வந்து இந்த உரத்தை நம்ம வந்து கொடுக்கறது ரொம்பவே பெட்டராக இருக்குங்க. கண்டிப்பாக இந்த உரம் நீங்கள் செய்து கொடுத்து பாருங்கள். பழைய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, புதிய பிளான்ட்டாக இருந்தாலும் சரி, இதை கொடுக்கலாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்குது, பிடிச்சிருக்கு அப்படின்னு நினச்சிங்கன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மீண்டும் ஒரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.